ஹாய் கைஸ், இப்போ ஒரு முக்கியமான ஒரு கிளைண்ட்டை பார்க்க தான் வந்திருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட்டு, செம்ம ஐடியா. எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண ஒரு கிளைண்ட்டை பார்க்க தான் வந்திருக்கோம். அவர் வந்துட்டு இங்கே மனோஜ் பவனில் மீட் பண்ணலான்னு சொன்னார். ஸோ அதுக்கிட்ட தான் இருக்கேன். வந்துட்டுருக்கேன்னு சொன்னார். கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார். ஸோ வந்துட்டால் உள்ளே போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு எதனா காஃபி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு ப்ராஜெக்டை பற்றி பேசணும். ஒரு பயங்கரமான ஐடியா. என்ன ஐடியான்றதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். பட் செம்ம மிஷின் லேர்னிங் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இதை சுற்றி தான். அதை வச்சு ஒரு வெப்சைட் பண்ணுற மாதிரி தான். பட் சூப்பரான ஐடியா, செம்மையாக இருக்க போகுது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. இந்த ப்ராஜெக்டோட ஐடியாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால அண்ட் வீடியோவும் தொடர்ந்து போட முடியல ஒரு 2 வாரமாக. எனக்கு அதுவே செம்ம கடுப்பாக இருக்குது. ஹெல்த்தும் சரியில்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸும் நம்மளோட கண்டென்ட் அடிக்கடி வீடியோ போடுற மாதிரியான கண்டென்ட்டும் கிடையாது. கரெக்டாக ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணவே டைம் கரெக்டாக இருக்குது. இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசி மீட்டிங் அட்டன் பண்ணி இவங்ககிட்டலாம் பேசவே டைம் கரெக்டாக இருக்குது. ஸோ வீடியோஸ் தொடர்ந்து போடணும்னு நினைக்கிறேன் நானும். இதுக்கப்புறம் தொடர்ந்து வரும். இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் சீரீஸ் வரப்போகுது. அதுக்கடுத்து இன்னொரு ஒரு பெரிய வீடியோலாம் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். நிறையா கற்றுக்க போகிறீங்க இன்னும். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அவர் வந்துட்டுருக்கேன், ஹைவேஸில் வந்துட்டுருக்கேன்னாரு. ஸோ ஹைவேஸ்லேயே இந்த கடை இருக்கா, அவர் அப்பப்போ இங்கே வந்து சாப்பிடுவார் போல். ஸோ அதனால் இங்கே வந்து மீட் பண்ணலாம். ஆல்ரெடி கூகுள் மீட்டில் அதெல்லாம் பேசிட்டோம். அப்போ நேரில் கடைசியாக ஒரு வாட்டி பேசிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டாரு. சரி ஓகே, நானும் வந்துட்டேன். இப்போ மனோஜ் பவன் பின்னாடி தான் இருக்கேன். அங்கே ரொம்ப சவுண்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் தள்ளி வந்து பேசுகிறேன். பட் அப்படி தள்ளி வந்து பார்க்குறப்ப தான் ஒன்று கண்டுபிடிச்சேன். இங்கே பார்த்தீங்களா, ஏர்ப்ளேன் எப்படி இங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரில. இது ஒன்றும் இதை சுற்றி எந்த ஏர்போர்ட்டுமே கிடையாது. எதுக்கு இந்த ஏர்ப்ளைன் இங்கே இருக்குது, இப்படி உடஞ்சிருக்கு? இதோட ரெக்கையெல்லாம் கீழே இருக்குது பாருங்கள். என்ன இடம் இது? இங்கே எதுக்கு இதெல்லாம் இருக்குன்னே தெரியலையே. உள்ளே போகலாமான்னு தெரில. பாருங்க, ஃபுல் ஏரோப்ளைனும் அப்படியே உடஞ்சிருக்கு. கீழே ரெக்கையெல்லாம் இருக்குது. எதுக்கு இங்கே இருக்குது, என்ன பண்ணுறாங்கன்னு தெரிலங்க. கைஸ், அவர் இன்னும் வர மாதிரி தெரில. சரி, நம்ம அது வரைக்கும் போயிட்டு எதனா ஒன்று சாப்பிட்லாம். எனக்கும் பசிக்குது, தாகமாக வேறு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 99 கிலோமீட்டர் காஃபி இருக்குது. இந்த பக்கம் மனோஜ் பவன். சார் வர வரைக்கும் உள்ளே போவேன்னா 99ல் போய் எதனா சாப்பிடுவோம். அண்ட் காய்ஸ், இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட், ஒரு வெப்சைட் வந்து நாங்கள் பண்ணோம். என்னதான் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் பண்ணோம். ஒரு இங்கிலீஷ் கோச்சிங் சென்டருக்கு ஒரு வெப்சைட்டு. அதுவும் கனடா தான். அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ரியாக்ட் யூஸ் பண்ணி பண்ணோம். இது உள்ளே போயிட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. பயங்கரமான ஒரு வெப்சைட்டாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ கார் நிற்கிது. இன்னைக்கு தேர்ஸ்டே தான். இன்னைக்கு கூட எல்லாம் எங்கே போகிறாங்களோ தெரிலப்பா. இங்கே பாருங்க, ஆவாரம்பூ குடிநீரம் எப்படி இருக்குன்னு தெரியலையே. ஒன்று செஞ்சுட்டு வாங்கியிருக்கோம். அவர் வர வரைக்கும் பிடிப்போம். வாங்கிட்டு வந்துட்டார் கைஸ் கிட்ட. சீக்கிரம் போகணும்.
அவள் தான் டீ சாப்பிட்டாச்சு. கிளைண்ட்டும் கிட்ட வந்துட்டாங்க. மனோஜ் பவன் முன்னாடியும் நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு கூட எவ்வளோ கூட்டம், எவ்வளோ கார் நிற்கிது. ஆனால் நல்லாயிருக்கு. 30 ரூபா தான் இஞ்சி டீ, பட் சூப்பராக இருந்தது. மெயின் ஹைவேஸில் இருக்கும். அவர் வந்தால் இந்த பக்கம் தான் வருவார். கிட்ட வந்துட்டேன்னு சொன்னார். அப்பயே பார்ப்போம். மனோஜ் பவனோட வாசலுக்கே வந்துட்டேன். கிட்ட வந்துட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. பட் 3/4 மணி நேரம் ஆகுது நான் வந்து. இன்னும் அவர் வரவே இல்லை. என்ன பண்ணுறது? இந்த பிரச்சனை எல்லாருக்கிட்டையும் வருதுடா நமக்கு. சரி, ஓகே, வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். நமக்கும் வேறு வழி கிடையாது. அவர் வரதுக்குள்ளே நான் ஒரு ஃபுட் விலாகே பண்ணிட்டேன். பட் நம்ம கண்டென்ட்டே இது கிடையாது. நம்ம கண்டென்ட்டே வேறு. இன்னும் நிறைய புதுவிதமான கண்டென்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா கற்றுக்க போகிறோம். ரியாக்ட், ஃப்ளட்டர், மிஷின் லேர்னிங் சொல்லிட்டு ஒன்றும் விடாமல் எல்லாத்துக்குமே ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டுருக்கு. நான் ஒரு வெப்சைட் லிங்க் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, அதுவுமே செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு அதோட வியூஸ் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். டெஸ்டிங்கில் தான் இருக்குது. பார்ப்போம். சரி, ஓகே, அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் போகிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். டாட்டா, பாய் பாய். கைஸ், அந்த ரெட் கலர் கார் தான், அவரே தான். சரி, ஓகே, நான் போயிட்டு சொல்கிறேன்.